ஜொனாதன் பெய்லே அவரை நீங்கள் இப்போ வந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அந்த மூவியில் பார்த்துருக்கலாம். ஒரு சயின்டிஸ்ட்டாக வந்திருப்பாப்புல. ஸோ இப்போதைக்கு அந்த ஆக்டர் நான் டிசியூவில் பேட்மேனாக நடித்தா நல்லாயிருக்கும் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கண்டிருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 5-6 இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஜேம்ஸ் கன் தான் முடிவு பண்ணணும், இல்லை யாரை டிசியூ பேட்மேனாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத. பட் ஜேம்ஸ் கன்மே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டரான பேட்மேனை கொண்டு வரக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான தேடலில் தான் நம்ம ஜேம்ஸ் கன் இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஜொனாதன் ஓரளவுக்கு செட் ஆகாதான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபிசிக்ஸ் அவருக்கு இல்லாட்டியுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல ரீபர்த் மூவியில். ஸோ பேட்மேனாகவும் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நம்புகிறேன். பட் நம்ம ஜேம்ஸ் கன்னோட மனசில் யார் இருக்கா, எந்த மாதிரி ஆக்டரை கொண்டு வரணும்னு நம்புகிறாரு அப்படிங்கிறதால நம்மளுக்கு தெரியலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் கன் கண்டிப்பாக எந்த விஷயத்துலையும் குறை வைக்க மாட்டார். கண்டிப்பாக பேட்மேன்லேயும் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஆக்டர் தான் இறக்குவார். பட் இப்போதைக்கு ஒரு 4-5 ஆக்டர் தானே வெளியே வந்து நான் டிசியில் பேட்மேன் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் யாராச்சும் ஒரு ஆளில் நம்ம ஜேம்ஸ் கன் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பட் நம்ம ஜேம்ஸ் கன் எப்பயுமே ஒரு புதுமுகத்தை தான் தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணுவார். ஸோ இதுலேயும் பேட்மேனாக ஒரு புதுமுகத்தை தான் எடுக்க ட்ரை பண்ணுவார். எல்லாருமே சொல்கிறது ஹென்ரி கேவில் தான் ரிட்டர்ன் வரப்போகிறாங்க. பட் ஹென்ரி கேவிலை ரிட்டர்ன் கொண்டு வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா முக்கியமான 2 கேரக்டர், ஒன்று பேட்மேன், இன்னொன்று சூப்பர்மேன். இந்த 2 கேரக்டரில் ஆல்ரெடி சூப்பர்மேனாக நம்ம ஹென்ரி கேவில் நடிச்சிட்டாப்ல. ஸோ அவரை கொண்டு வந்து மறுபடியும் பேட்மேனாக போட்டால் ஜென்ரல் ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. என்னடா இதுக்கு முன்னாடி சூப்பர்மேனாக இருந்தால் இப்போ பேட்மேனாக இருக்கேன், என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக போய் நான் உட்காந்து புதுசாக வரப்போ பேட்மேன் படத்தை பார்க்கும்போது என்னடா இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தில் சூப்பர்மேனாக இருந்தால் இந்த படத்தில் பேட்மேனாக இருக்கேன், என்னடா படம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை நம்ம ஜேம்ஸ் கன் ஏற்றுக்க மாட்டார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது ஆக்டர் தான் பேட்மேனாக கொண்டு வர ட்ரை பண்ணுவார். எந்த ஆக்டர் இந்த பேட்மேன் மூவியில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.